Dear students, welcome back to our channel. இன்னைக்கு 10th Maths Unit 1 Relations and Functions exercise 1.1 5th sum பார்க்கலாம். Given A equal to set 1, 2, 3, B equal to set 2, 3, 5, C equal to set 3, 4 and set D equal to 1, 3, 5. Okay. Check if A intersection C cross B intersection D equal to A cross B intersection C cross D is true. இந்த ஈக்குவேஷன் வந்து ட்ரூவா இல்லையான்னு நம்ம வந்து பார்க்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸில் இருக்கிறத எழுதிக்கலாம். ஓகே, எல்ஹெச்எஸில் என்ன இருக்குது? ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி. ஓகேவா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஏ இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிக்கலாம். ஏ இன்டர்செக்ஷன் சி. ஓகேவா? ஏவோட செட் என்ன கொடுத்துருக்காங்க? 1, 2, 3. ஓகேவா? இன்டர்செக்ஷன் சியோட இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3, 4. ஓகே, ஸோ ஏ இன்டர்செக்ஷன் சி என்ன வரும்? இன்டர்செக்ஷனாக நான் காமனாக இருக்க எலமெண்ட் எடுத்துப்போம். காமனாக என்ன இருக்குது? 3. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பி இன்டர்செக்ஷன் டி. பி இன்டர்செக்ஷன் டி, பியோட செட் என்ன? 2, 3, 5. ஓகே, இன்டர்செக்ஷன் டியோட செட் என்ன? 1, 3, 5. ஓகேவா? ஸோ பி இன்டர்செக்ஷன் டி காமனாக என்னென்ன எலமெண்ட் இருக்குது? 3, 5. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணோம்? நம்ம ஏ இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிச்சாச்சு, பி இன்டர்செக்ஷன் டி கண்டுபிடிச்சாச்சு. ஸோ கிராஸ் பண்ணோம். ஸோ ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி. ஓகேவா? ஸோ ஏ இன்டர்செக்ஷன் சி என்ன வந்துச்சு? 3. ஓகேவா? கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி வந்து 3, 5. ஓகே, ஸோ இது வந்து எப்படி எழுதலாம்? மல்டிப்ளை பண்ணோன்னா 3, 3, நெக்ஸ்ட்டு 3, 5. ஓகேவா? ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 1. ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ஆர்ஹெச்எஸ் பார்க்கலாம். ஆர்ஹெச்எஸ் என்ன கொடுத்துருக்காங்க? ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டி. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிக்கலாமா? ஏவோட செட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1, 2, 3. ஓகேவா? கிராஸ் பியோட செட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2, 3, 5. ஓகேவா? ஸோ ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு எப்படி எழுதலாம் செட்டை? 1, 2, 1, 3, நெக்ஸ்ட்டு 1, 5, நெக்ஸ்ட்டு 2, 2, நெக்ஸ்ட்டு 2, 3, 2, 5. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? 3, 2, 3, 3, நெக்ஸ்ட் என்ன வரும்? 3, 5. ஓகேங்களா? இது ஏ கிராஸ் பி. நெக்ஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பி கிராஸா சி கிராஸ் டி கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சி கிராஸ் டி ஈக்குவல் டு சியோட செட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3, 4 கிராஸ் டியோடது 1, 3, 5. ஓகேவா? ஸோ இதை கிராஸ் பண்ணுங்கள். சி கிராஸ் டி ஈக்குவல் டு 3, ஃபஸ்ட்டு 3 ஆல் 3, 1, 3, 3, 3, 5. ஓகேவா? அடுத்து 4 ஆலனா 4, 1, 4, 3, 4, 5. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டி. ஓகேவா? ஸோ ஏ கிராஸ் பியும் சி கிராஸ் டியும் இன்டர்செக்ஷன் எடுக்கும்போது எது காமனாக இருக்குதுன்னு பாருங்கள். என்ன காமனாக இருக்குது? இங்கே பாருங்கள், 3, 3 இருக்கா? இங்கேயும் 3, 3 இருக்குது. நெக்ஸ்ட்டு 3, 5, இங்கே 3, 5 இருக்குது. ஸோ அப்போது ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டி என்ன வரும்? 3, 3, 5. ஓகேவா? ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 2. ஓகேவா? ஸோ இப்போ என்ன ஈக்குவேஷன் 1 ஈக்குவல் டு 2 இருக்கா? எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். ஓகேவா? ஸோ என்ன கொஷன் கொடுத்துருக்காங்க? ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டி. இதுக்கு ட்ரூவா ஃபால்ஸான்னு கேட்டாங்க. இஸ் ட்ரூ. ஓகேவா? ஏன்னா ஈக்குவேஷன் ரெண்டும் எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் ஈக்குவலாக வர்றதுனால இந்த ஈக்குவேஷன் வந்து ட்ரூ. ஓகேவா? அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.